இங்க ஒரு ஊர்ல திருவிழா நடந்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோ சாமிய பார்க்கணும்னு சொல்லிட்டு கீழ பார்க்காம மேலேயே பார்த்துட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து கீழ உயரம் இருந்திருக்கும். அத பார்த்ததுமே ஹீரோயின் இவன காப்பாத்துறாங்க. சோ இவன் அப்பத்துல இருந்தே இந்த பொண்ண லவ் பண்ண ஆரம்பிச்சுறான். பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். இந்த விஷயம் அவங்க பாட்டிக்கும் தெரிஞ்சு இந்த பொண்ண ரொம்பவும் பிடிச்சி திண்ணுலாம் வச்சு விடுறாங்க. தென் நெக்ஸ்ட் டே இவனோட ஃப்ரெண்ட் காலேஜ் போனன்னு சொல்லிட்டு ஹீரோ விட்டுட்டு வர சொல்றான். இவனும் கூட்டிட்டு போய் விடும்போது தான் அந்த பொண்ணு அதே காலேஜ் தான் படிக்கிறான்னு தெரிய வருது. ஆக்சுவலா ஹீரோ காலேஜ் கூட போகாம ஃபாரின்ல வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு விசா அப்ளை பண்ணிருப்பான். வந்ததுமே போனது தான் ஆசைப்பட்டிருப்பான். ஆனா இப்போ இந்த பொண்ணை பார்த்ததுமே லவ் பண்ண ஆரம்பிச்சு அடுத்த நாளே இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணிடுறான். அப்ப இவன் கூட ஸ்கூல் படிச்ச ஃப்ரெண்டுமே இதே காலேஜ் தான் படிச்சிருப்பான். அவன் ரொம்ப நல்லவன் சொல்லிட்டு பேசிட்டு இருப்பான். அப்பதான் அவன் யாராவது படிக்கும் போதே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அது மட்டும் இல்லாம அவங்க அண்ணன் ஒரு பெரிய ஜாதி கட்சியோட தலைவர்ன்ற உண்மையை சொல்றான். அதை கேட்ட ஹீரோ நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு என்ன பிரச்சனை வேணா நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா நீ ஈவினிங் இவன் லவ் பண்ற பொண்ணு லைப்ரரியில படிச்சிட்டு இருப்பா. அதை பார்த்ததுமே இவனும் போறான். அப்பன்னு பார்த்து டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு லைப்ரரியை மூடிடுறாங்க. பட் இந்த பொண்ணு நம்ம ரெண்டு பேரும் இங்க இருக்கிறது தெரிஞ்சா எனக்கு ரொம்ப அசிங்கமாயிடுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றான். சோ ஹீரோவும் கதவை தட்டிட்டு திறந்ததுமே இந்த பொண்ணை மட்டும் வெளியே அனுப்பிட்டு இவன் லைப்ரரியிலே இருந்துறான். பட் இந்த பொண்ணு ஹீரோவுக்காக நைட்டு வந்து வாட்டர் பாட்டில் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போறா. இது அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. ஆனா நம்ப மாட்டான். அடுத்த வந்ததுமே அந்த பொண்ணு சிக்னல் தரா. அப்பதான் இவங்க எல்லாருமே நம்புறாங்க. தென் இவன் ஃப்ரெண்டு லவ் பண்ற விஷயம் இதே காலேஜ்ல அந்த பொண்ணோட சொந்தக்காரங்க படிப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போசம் அந்த பையனை போட்டு சம்மடி அடிக்கிறாங்க. ஹீரோ தெரிஞ்சதுமே அவனை அடிச்சு துரைத்துறான். இருந்தாலுமே எங்க அண்ணன் ரொம்ப மோசமானவன், உனக்கு எதனா ஆயிடுமோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றான். அண்ட் யோசிச்சு இதுக்கெல்லாம் ஒரே வழி நம்ம ரெண்டு பேரும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அதுக்காக இவங்க எல்லாம் ஐடியா பண்றாங்க. ஃபோன் பண்ணி எல்லாரும் பண்றாங்க. சைன் போறதுக்கு ரெண்டு பேரும் மட்டும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. ஹீரோ ஒத்துக்கிறான். அந்த சைடுல அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு ஹீரோயினும் ஒத்துக்கிறாங்க. அண்ட் ஹீரோ இதுக்காக இந்த பொண்ணோட ப்ரூஃப் வாங்குற மாதிரி அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் சைட் எடுக்க ஆரம்பிச்சிடறான். அண்ட் கல்யாணம் பண்ணிக்க இவங்க எல்லாரும் சேர்ந்து வீட்டோட கிளம்பிடுறாங்க. பட் இந்த விஷயம் இந்த பொண்ணோட அண்ணனுக்கு தெரிஞ்சு போய் தேட ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுக்குள்ளேயே இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சு ராமேஸ்வரம் கிளம்பிடுறாங்க. பட் இந்த விஷயம் அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு போய் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடறான். சோ இப்போதைக்கு வந்து சைன் போட முடியாது. ரெஜிஸ்டரோட வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. ஆனா அவருக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கும், அதனால வர முடியாதுன்னு தான் சொல்றாரு. இருந்தாலுமே அவங்க ஃப்ரெண்டு ரொம்பவும் கெஞ்சி பாக்குறா. அதனால ஒரு ஐடி ப்ரூஃப் மட்டும் கொடுத்துட்டு போன எல்லாத்தையும் முடிச்சு வச்சிருன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. சோ இந்த சர்டிபிகேட் வாங்குறதுக்காக ஊர்லயே இருக்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றாங்க. அவனும் போய் அந்த சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்து பாக்குறான். பார்த்ததுமே ஷாக் ஆகுறான். ஆனா இவங்க கல்யாணம் பண்ணவங்க அவங்க அண்ணன் கிட்ட மாட்டிக்கிறாங்க. சோ அவனை அடிச்சு போட்டு குழப்பலான்னு வராங்க. பட் அதுக்குள்ளேயே எங்க மாமா வந்து இந்த பொண்ணோட அண்ணனை பார்த்து உங்க அப்பா அம்மா கூட இப்படிதான் கலப்பு திருமணம் தான் பண்ணிக்கிறாங்க, அவங்க இப்படி இல்ல, ஆனா நீங்க ஏன்டா இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாங்க. சோ அதனால அவங்களை விட்டுட்டு போயிடுறாங்க. தென் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த காலேஜ்ல செமஸ்டர் லீவும் விடுறாங்க. அதனால ஹீரோ அந்த பொண்ணை பார்க்க முடியாம ரொம்ப ஃபீல் பண்றான். இந்த விஷயம் அவங்க அப்பாக்கு தெரிஞ்சமே நீயே போய் நேரடியா பாத்துருவான்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரு. சோ இவனும் அந்த பொண்ணை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போறான். ஆனா அந்த பொண்ணுக்கு கல்யாணமே முடிவு பண்ணிக்கிறாங்க. அதனால ஃபீல் பண்ணிட்டு அங்க வந்து வந்துடுறான். தென் இந்த பொண்ணுக்கு வீட்லயே என்கேஜ்மெண்ட் நடக்குது. அப்பன்னு பாத்தீங்க மாமாவை யாரோ வெளியே கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இவரும் போய் பாக்குறாரு. பார்த்தா ஒரு சர்டிபிகேட்டோட வராரு. இப்ப ஹீரோயின் கிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. கையில வச்சிருந்த சர்டிபிகேட் கொடுக்கறாரு. பார்த்தா அந்த சர்டிபிகேட்ல ஹீரோக்கும் இந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி மாத்தி ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அதை பார்த்ததுமே இந்த பொண்ணு ஷாக் ஆகுறா.